இதற்கமைய ஈரான் விற்பனை செய்துள்ள மசகு எண்ணெய்க்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கும் ஏவுகணைகள் மற்றும் ஏனைய ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கும் ஈரானுக்கு உதவும் ஈரானிய பிரதிநிதிகளின் பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ளும், அத்துடன் அமெரிக்காவின் தடைகளை தவிர்த்து சர்வதேச நிதி அமைப்பிற்குள் ஈரான் நுழைவதற்கு இடமளித்த தரப்பினர் மீதே இந்த தடை அமுல்படுத்தப்படுகின்றது. அமெரிக்க திரைசேரியின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் இத்தகைய தரப்பினரை ஈரானின் நிழல் வங்கி சேவை என அடையாளப்படுத்தியுள்ளது. இதேவேளை சீனாவின் டீபோர்ட் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் வங்கிகளுக்கும் தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. டீபோர்ட் என்பது சீனாவின் ஷாண்டாங் மாகாணத்தில் இயங்கும் சிறிய அளவிலான தனியார் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒரு குழுவாகும். இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக எரிபொருளை கொண்டு செல்வதற்காக ஈரானுக்கு கட்டணம் செலுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. ஈரானிய தலைமைத்துவத்திற்குள் பிளவுகள் காணப்படுவதாக ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் ட்ருத் சோஷியல் தளத்தில் இன்று காலை பதிவிட்ட பதிவின் பின்னர் அது தொடர்பில் எவ்விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஈரானிய தலைமைத்துவத்தில் பிளவுகள் இருப்பதாக குறிப்பிடும் அவர், அந்நாட்டின் உண்மையான அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பது அவர்களுக்கே தெரியாது எனவும் தெரிவிக்கின்றார். இது ஈரானிய தலைமைத்துவத்தை சீர்குலைக்கவும் அவர்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தவும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையின் அங்கமாக இருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது நீண்ட காலமாக ரகசியமாக இருந்த ஒன்றல்ல என தெரிவித்துள்ள அவர், தனது நிர்வாகத்திற்குள்ள பிரதான அச்சுறுத்தலாக அணுசக்தி திறன் குறித்த பிரச்சினையே காணப்படுகின்றது எனவும் அவர் வலியுறுத்துகின்றார். சுமார் 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு குழுவினால் கலந்துரையாடப்பட்டு ஈரானால் அனுப்பப்பட்ட செய்தியில் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை பிற்போடுமாறு முன்மொழியப்பட்டுள்ளது. இதேவேளை பல வருடங்களாக பென்டகன் மீது சுமத்தப்பட்டு வந்த பிரதான குற்றச்சாட்டான நிதி முறைகேடுகளை ஒழிப்பதற்காக பாரிய நடவடிக்கையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். இனிமேலும் காரணங்கள் சொல்லும் காலம் முடிவுக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். Discipline, accountability, and transparency. These are the basic fiscal standards that every American taxpayer should demand from their government. ஒழுக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இவை ஒவ்வொரு அமெரிக்க வரி செலுத்துவோரும் தமது அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்க வேண்டிய அடிப்படை நிதித்தரங்களாகும். இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் பென்டகன் வரலாறு முழுவதும் அவ்வப்போது இந்த பொறுப்பை நிறைவேற்ற தவறியுள்ளது. இப்போதாவது நாம் நமக்கே உண்மையாக இருப்போம். நீண்ட காலமாக இந்த திணைக்களத்தின் நிதி அறிக்கை மிகவும் குழப்பமான நிலையில் உள்ளது. இன்று அவை அனைத்தும் மாறுகின்றன. இந்த நிர்வாகத்தின் கீழ் காரணங்கள் சொல்லும் காலம் முடிந்துவிட்டது. கடந்த காலத்திலிருந்து சீர்குலைந்த அதிகாரத்துவ முறைகளுக்கு இனியும் இடமில்லை. ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழ் 2028 நிதியாண்டு அறிக்கைக்கு எவரும் கேள்வி எழுப்ப முடியாதவாறு தெளிவான தணிக்கையை நாங்கள் உறுதி செய்வோம். இது முதல் நாளிலிருந்தே எமது பிரதான இலக்காகும். எமது இலக்கு தெளிவானது. 2026 மற்றும் 2027 ஆண்டளவில் நிதி மைட்களை கடந்து 2028 முழு பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் ஒரு சுத்தமான தணிக்கையை பெறுவதே எமது நோக்கமாகும். On the 2026 Navy Working Capital Funds statements, followed by the 2027 Defense Working Capital Fund.